ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் கூ ஃபேமிலியை சில ஆளுங்களாம் வந்து அங்கே கொலை பண்ணிடுறாங்க. அதில் 4 குழந்தைங்க மட்டும் எஸ்கேப் ஆகி அங்கே ஓடிட்டு இருக்கும்போது அதில் ஒரு குட்டி பாப்பா இருக்கா. இவ தான் நம்மளோட ஹீரோயின். இவளோட நேம் வந்து லின்சி. அவங்க பிரதர்ஸ்ட நீங்கள் இங்கேருந்து வேகமாக எஸ்கேப் ஆகி போயிருங்க, என்கிட்ட தான் சூப்பர் பவர்லாம் இருக்குல்ல, நான் அதை வச்சு இவங்களை எப்படியாச்சும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும், நீமே வா நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்றத சொன்னதும், ஆனால் அந்த பொண்ணு கேட்க மாட்டா. நம்ம இந்த பர்த்மார்க்கை வச்சு நம்ம திரும்ப மீட் பண்ணிக்கலாம், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து விரட்டி வச்சா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு பெரிய கல்லை தூக்கி அவங்க மேலே எரிஞ்சிட்டு இவளுமே எஸ்கேப் ஆகி போகும்போது அங்கே ஸ்லிப் ஆகி விழுந்துல அவள் தலையில் அடிப்படிச்சது. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அவங்க பிரதர்ஸ் எல்லாமே பெரிய பொசிஷனில் இருக்காங்க. இப்போ ஒருத்தன் பார்த்தா பெரிய வந்து ஒரு சிஇஓவாக இருக்கான், இன்னொருத்தன் சோல்ஜர், இன்னொருத்தன் வந்துட்டு அங்கே ஒரு பெரிய சிங்கராகவே இருந்துச்சுக்கான். ஸோ இவங்க சிஸ்டர் வந்துட்டு இப்போ கிடச்சிட்டாங்கன்ற உண்மை தெரிஞ்சதுமே கண்டிப்பாக எங்கள் சிஸ்டர் இப்போ நாங்கள் போய் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு 3 பேருமே அங்கே சேர்ந்து கிளம்பிட்டுருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கா. பார்த்தா ஒரு 4-5 மூட்டையை தூக்கி அவள் முதுகில் வைக்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக வந்துட்டு அவள் எல்லாத்தையுமே பண்ணதும், இவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டுருக்கே எப்படி உன்னால் முடியுதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த சூப்பர் பவர்லாம் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ஷேனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜர் போஸ்டிங் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இட்டவன்ட்ட கால் பண்ணி அங்கே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டுருக்கா. அவனை பார்த்தா ஃப்ராடு பண்ணிவிட்டு அவ்வளோவே அங்கே சீட் பண்ணிகிட்டு இருக்கான் வேற ஒரு பொண்ணு கூட. நம்ம ஹீரோயின்ட்ட, நீ என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணலையா, நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படலைன்னு சொன்னதும், ஆமாம் நான் இப்போவே வந்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஓனர்கிட்ட அவன் வந்து பிரேக் கேட்டுட்டு போகிறான். இப்போ அங்கே ஜீனு ஒரு பொண்ணு இருக்கா. அவன் கூட தான் சேர்ந்து அவளை ஏமாத்திட்டு இருக்கான். அந்த பொண்ணு உனக்காக ரொம்ப சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காளே, நீ என்ன வந்துட்டு என்னை விட்டுட்டு அவள் கூட போயிடுவேன்னு சொன்னதும், அப்படிலாம் கிடையாது, அவளை பார்த்தா வந்துட்டு எனக்கு பிடிக்காது எப்பயுமே, ஜஸ்ட் அவள் எனக்கு ஒரு நேனி மாதிரி தான், காசு வந்துட்டு எல்லா வேலையும் எனக்காக பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இடத்த அவளால் எப்பயும் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு இருக்கும்போது அவளோட அசிஸ்டன்ட் அங்கே மீட் பண்ண வராரு. எதுக்காக நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னதும், மாஸ்டர் உங்களுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் மாஸ்டர்லஸ்லாம் கற்றுருக்கா போல். ஸோ வந்துட்டு இவள் பிரேக் எடுத்துகிட்டு தான் இங்கே 3 இயர்ஸாக வந்திருக்கா. உங்களுக்காக அங்கே வந்துட்டு எல்லாருமே காத்துட்ருக்காங்க, நீங்கள் ஒரு டைம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு அதெல்லாம் வேணான்னு சொல்லி தான் நான் வந்தேன், எனக்கு அப்போ உயிருக்கு ஆபத்தானப்போ ஷென் தான் என்னை காப்பாற்றினாரு, அவருக்கு நன்றி கடனால தான் இவ்வளோ தூரத்துக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு அங்கே மேனேஜர் போஸ்டிங்குமே வாங்கி கொடுத்தாச்சு அப்படின்றத சொன்னதுமே, எனக்கு அது தெரியும், நான் அவனை தான் இப்போ மீட் பண்ண போகிறேன்னு சொன்னதும், உங்களுக்காக இந்த சாவி இந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு, நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு, நீங்கள் வந்துட்டு இப்போ கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்கா. பார்த்தா இவன் அவ கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே உள்ள அவனோட நேமாக சொல்லிட்டு வந்ததுமே அங்கே அவங்க அம்மா பார்த்தா கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் நீங்கள் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும், நான் என்ன உனக்கு அம்மாவா, என் பையன் கூட என்ன உனக்கு மேரேஜாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் சாரி ஆண்டி அப்படின்றத சொல்கிறான். உங்கள் பையனுக்கு வந்துட்டு மேனேஜர் போஸ்டிங் கிடச்சிருச்சுல்ல, நான் அவளுக்கு வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், அவர் என்ன வீட்டில் இருக்காரான்னு சொன்னதும், ஒன்றை மாதிரி அவன் வந்துட்டு எவ்வளோ பிஸியான பர்சன் தெரியுமா, நீ வந்துட்டு ஒரு பூவர் சும்மா வந்துட்டு மூட்டை தூக்கி சுற்றிட்டு இருக்கவ, வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பா, அவன் அப்படி கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு, நீ ஒன்று என்னோட வீட்டு மருமகளாக வர்றதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காசு வாங்கி திங்கிற லெவலுக்கு தின்னுட்டு நம்ம ஹீரோயினவே அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நான் வந்துட்டு உங்கள் பையனுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்தேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க உள்ளேருந்து வந்ததும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க, கங்க்ராச்சுலேஷன் போயிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிட்டதும், அவனை பார்த்தா நம்ம ஹீரோயினை டச்சு கூட பண்ணாமல் ஒரு மாதிரி அருவருப்பாக பார்க்குறான். அப்போ அவங்க அம்மா மேரேஜே ஆகலாம், நான் வெக்கம் இல்லாமல் பாரு, ஏன் முன்னாடி போய் அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே திட்டாங்க. எனக்கு பசிச்சிட்ருக்கு, சாப்பாடு வந்து சமைச்சு கொடு அப்படின்ட்டு சொன்னதும், நான் வந்துட்டு இப்போ அவருக்கு பிடிச்ச வெஜிடபிளாக வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோயினோட பிரதர்ஸ் 3 பேருமே அங்கே கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது அப்போ பார்த்தா அங்கே ஃபுல்லாமே ரோடு ஃபுல்லாக கல்லாக கிடக்குது. இப்படி மழை பெஞ்சதில் வந்து நிலச்சரிவு மாதிரி ஏற்பட்டிருக்கு, அதனால தான் இப்படிலாம் கல் உருண்டு கிடக்குது அப்படின்ட்டு சொன்னதும், அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன வந்துட்டு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம சிஸ்டர் வந்து மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சைடில் தான் நம்ம ஹீரோயின்மே வந்துட்டுருக்கா. அப்போ பார்த்தா அங்கே வந்துட்டு என்ன நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஏதாச்சும் பண்ணுவான்னு கேட்டதும், அவங்க 3rd பிரதர் அவன் பெரிய சிங்கர் இல்லையா, ஸோ வந்து ஆட்டோகிராஃப் வாங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஆட்டோகிராஃப் என்ன கேட்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு அவன் சைன் பண்ணி கொடுத்தா. நம்ம ஹீரோயின் கண்டுக்காமல் அங்கே வந்துட்டு வேகமாக போனதும் அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்கூட்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே கள்ள தூக்க ட்ரை பண்ணதும், பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன மனசில் பெரிய வந்துட்டு சுறப்புலி நினைப்பா அப்படின்ற சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் தானே ஹெல்ப் கேட்டீங்க, அதான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கல் எல்லாத்தையுமே அவள் ஈஸியாக
தூக்கி போட்டதுமே அவங்களுக்கு அவங்க சிஸ்டர் ஞாபகம் வந்துடுது. சின்ன வயசில் அவள் இப்படி தானே பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா அவளோட கையை வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வர்றாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக வந்து என் கையை வந்து பிடிக்க வரீங்கன்னு சொன்னதும், இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா என்னன்னு சொல்லிட்டு தான் செக் பண்ண வந்தேன்னு சொன்னதும், அதுக்காக வேற ஒரு பொண்ணை போயிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பீங்களா, சரி நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன், நீங்கள் இப்போ உங்கள் வந்துட்டு முக்கியமான வேலையை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவள் பாய் சொல்லிட்டு போகும்போது அவள் கையில் இருக்க அந்த பர்த் மார்க்கை வந்து பார்த்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஐயோ நம்ம சிஸ்டர் தான் போயிட்டுருக்கா நம்ம முன்னாடியே, நம்மளால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அப்போ அவங்க அசிஸ்டண்ட்டை இந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு இன்றைக்கே வேணும், நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஷென்னோட அம்மா, நீ வந்துட்டு என்ன வந்து பண்ணிட்டு இருக்க, உனக்கு சரியான ஜோடி வந்து இவ தான், நீ இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்கணும், அந்த பிச்சைக்காரியை போய் நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுமே அந்த ஜீட்டை, நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், 3 டேஸில் பார்ட்டி வச்சு நான் வந்துட்டு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே சாப்பாடை வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. நான் உனக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தா, நீ எனக்கு பின்னாடி இப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதும், அப்போ அந்த ஷென்னோட அம்மா, தேவையில்லாமல் என்ன பேசிகிட்டு இருக்க, என் பையன் வந்துட்டு என்ன வந்து தப்பாக பண்ணிட்டான், இப்போ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவன் ஒன்றும் தப்பாலாம் பண்ண கிடையாது, அந்த பொண்ணு வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் தான் பண்ண வந்திருக்காங்க, பெரிய ஓனரோட பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ அவளுமே, நான் வந்துட்டு அவருக்கு கங்க்ராச்சுலேஷன் தான் பண்ண வந்திருக்கேன், நீங்கள் தான் அவருக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து முன்னேறதுக்கு காரணமாக இருந்தீங்களாமே, அவர் உங்களை பற்றி நிறைய விஷயம் என்கிட்ட சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவள் வேற நம்ம ஹீரோயின் அங்கே கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்துட்டு உனக்காக எல்லாம் பண்ணியிருப்பேன், கல் மண்ணெல்லாம் சுமந்து, ஆனால் நீ வந்துட்டு ஈஸியாக என்னை விட்டுட்டு இவ பின்னாடி போகிறேன்னு சொன்னதும், அப்போ அவங்க அம்மா நம்ம ஹீரோயினை, நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்க, இன்றைக்கி என் பையன் வந்துட்டு இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கானா அதுக்கு காரணம் அவனோட கஷ்டமான உழைப்பு மட்டும்தான், நீ வந்து ஒன்றும் பண்ணி அவனை காப்பாற்ற கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு பண்ணி இத்தனை நாள் நன்றியே இல்லாமல் அவங்க வந்துட்டு பேசிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு, நீ உன்னோட அம்மா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு வார்த்தை கூட எனக்காக பேச மாட்டேன் அப்படின்ற சொன்னதும், அப்போ அவன், தயவு செஞ்சு நீங்கள் பேசாமல் இருங்கம்மா, 3 டேஸில் நான் வந்துட்டு பெரிய பார்ட்டி வைக்க போகிறேன், அந்த பார்ட்டியில் எனக்கு வந்துட்டு இவ்வளோ நாள் யார் ஹெல்ப்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு நான் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு, வந்து எனக்கு வந்து நல்ல பொசிஷனுக்கு வந்த பிறகு கண்டிப்பாக என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிடுவேன், ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொன்னார். ஸோ வந்துட்டு அவர் இன்னுமே அதை மறக்கலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சாரி கேட்குறா, அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு, நான் இப்போ உங்களுக்காக சமையல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை, நான் வந்துட்டு 3 டேஸில் பார்ட்டி அவர் எனக்கு வந்துட்டு வச்சு என்னை ப்ரப்போஸ் பண்ணதுமே என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நான் அவர் பேரில் மாற்ற போகிறேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கா. பிறகு இந்த ஜியை பார்த்தா, நீங்கள் எதுக்காக இப்போ அந்த பொண்ணுகிட்ட உண்மையே சொல்லலை, என்ன தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு, நீங்கள் வந்துட்டு என்ன அவ்வளோதான் வந்து மேரேஜ் பண்ண போகிறீங்களான்னு சொன்னதும், அப்படிலாம் கிடையாது, நான் 3 டேஸ்க்கு அப்புறம் பாரு அவளை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காள், அவளை வந்துட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா, என் பையனோட திறமைன்னு சொல்லிட்டு அந்த லேடி வெக்கமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே அசிஸ்டன்ட் கொடுத்ததுமே, இவ தான் நம்மளோட உண்மையான சிஸ்டர், இப்போ நம்ம வந்துட்டு உடனே போய் அவளை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தேட் பிரதர் சொன்னதும், நீ அவசரப்படாத, எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பொறுமையாக தான் செய்யணும், ஃபஸ்ட்டு அவளை சுற்றி இருக்கவங்க அவளை நல்லா பார்த்துக்குறாங்களான்னு நம்ம செக் பண்ணணும், ரெண்டாவது இவ தான் நம்மளோட சிஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும், இவளோட ஃபேன்ஸே வந்துட்டு என்னவோ 3 டேஸில் பெரிய பார்ட்டி வைக்க போகிறதா கேள்விப்பட்டோம், ஸோ அந்த பார்ட்டியில் போய் உண்மையிலே வந்துட்டு இவளை நல்லா வச்சுக்கிட்டாங்கன்னா அவனுக்கு ஒரு பெரிய வந்துட்டு ப்ராஜெக்டை வந்து கையில் கொடுத்துருவோம், நம்மளுமே நம்ம சிஸ்டர்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் பண்ணிடலாம், அவனுக்கு வந்துட்டு இது நம்ம சிஸ்டர் மூலமாக கிடைக்க போகிற பெரிய ரிவார்டு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போகிறதுக்குமே ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க. அந்த ஜி அவங்க அப்பாட்ட, எதுக்காக நீங்கள் அந்த ஷென்னை பையனை வந்து லவ் பண்ண சொல்லி மேரேஜ் பண்ணிக்கிற சொன்னீங்கப்பா அப்படின்ற சொன்னதும், உனக்கு என்ன புரியலையா, அவன் வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அவ்வளோ பெரிய கம்பெனியோட மேனேஜர் ஆகிட்டான், அவனுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரவங்க இருக்காங்க, ஸோ அவங்க ஆர்டர் கொடுத்து தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஸோ நம்ம வந்துட்டு பேசாமல் அவனை கைக்குள்ளே வச்சு அவனை வந்துட்டு பெரிய பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோமே, அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு பெரிய பணக்காரன் ஆயிடுவான், அந்த குஃப் ஃபேமிலியை விட நம்ம வந்துட்டு பெரிய பணக்காரவங்க ஆயிடலான்னு சொன்னதும், அப்படின்னா நான் வந்துட்டு பெரிய ரிச்சஸ்ட் பர்சனோட ஒய்ஃபாக மாறிடுவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தா இவளுக்கு லவ்வெல்லாம் கிடையாது, அந்த காசு தான் முக்கியம் போல். 3 டேஸ்க்கு அப்புறம் அந்த பார்ட்டிக்குமே அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு, ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ அவங்க அம்மா, இவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இவ்வளோ முதல் பிரேக்கப் பண்ணி அடிச்சு வெளியே வரட்டி விடு அப்படின்ற சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு அங்கே எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, உண்மையிலே நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இவ்வளோ பெரிய பொசிஷன் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த ஜி அங்கே உள்ள இன்ட்ரானதுமே, இவங்க அந்த லீயோட பொண்ணாச்சே, பெரிய ஷேர் ஹோல்டர் ஆச்சேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பற்றியுமே பேசிகிட்டு இருக்காங்க. இவனோட அந்த லவர் தான்ப்பா இவனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவனை இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட பிரதர்ஸுமே அங்கே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்னோட பார்ட்டிக்காக நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே கை கொடுக்க வர்றான். பட் அது கூட நம்ம ஹீரோயினோட பிரதர்ஸ்க்கு பிடிக்கல. அவங்க கண்டுக்காமல் போகிறாங்க. பிறகு அந்த ஷென் போய் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கான். நான் இந்த லெவலுக்கு என்னோட லைஃப்பில் முன்னேறி வந்திருக்கேன்னா அதுக்கு வந்துட்டு என்னோட ஃபியான்ஸே மட்டும்தான் காரணம். அவள் தான் எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட வாழ்க்கையில் இந்த லெவலுக்கு முன்னேறி கொண்டு வந்திருக்கான்னு சொல்லும்போது அங்கே இருக்கவங்க இந்த பொண்ணு தான் பார்த்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிரதர்ஸ்க்குமே ஹாப்பியாக இருக்குது. நம்ம சிஸ்டர் வந்துட்டு இவ்வளோ மரியாதை கொடுக்குறானேன்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக அங்கே போய் நிற்கும் போது அவன் ஹீரோயின் பக்கம் கையை நீட்டிட்டு டக்குன்னு இந்த சி பக்கம் அந்த கையை நீட்டிட்டு இவ தான் இதுக்கெல்லாமே காரணம்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. அவங்க பிரதர்ஸ்க்குமே தான். உடனே இவன் அங்கே ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணி எங்களுக்கு ரிங்கையுமே கையில் போட்டு விட்டுறான். அவ்வளோதான் ஹீரோயினோட பிரதருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அடிக்க போகிறான். அவங்க பெரிய பிரதர் நீ பொறுமையாரு அப்படின்ற சொல்கிறாரு. அந்த ஷென் சொல்கிறான் என்னோட லைஃப்பில் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு நான் முன்னேறி வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் ஜி மட்டும்தான் அப்படின்ட்டு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். நான் இப்போ இவரோட குழந்தைக்கு அம்மா வாங்க போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அறிவிச்சதுமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன்னா நான் மட்டும்தான் காரணம். ஆனால் வெக்கமே இல்லாமல் நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணலாம்? அவன் வந்துட்டு உனக்கு ஃபியான்ஸேனா நான் யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அம்மா நீ யாருன்னா நீ யாருன்னு உனக்கு தெரியாதா? மூட்டை தூக்கிக்கிட்டு சுற்றுற ஒரு பிச்சைக்காரி அப்படின்ற சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் நீ என்கிட்ட காசு வாங்குற வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நான் பிச்சைக்காரின்றது தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரியுதான்னு சொல்லிட்டு அவன் நாங்கள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணி பேசி விட்டா. அவ்வளோதான். அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அரைஞ்சிட்டு ஓ மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? என்னமோ கொடுத்தேன்னு பேசிகிட்டு இருக்க. பண்ணதை விட டப்ளா வந்து எனக்கு இவ பண்ணியிருக்கா. நீ வந்துட்டு பண்ணதெல்லாம் என் காலுக்கு தான் தூசிக்கு சமம்னு சொல்லிட்டு அவள் தலையில் அங்கே ட்ரிங்க்ஸாகவே ஊற்றி விழுறான். எனக்கு வந்துட்டு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு உன் கூட பிரேக்கப் ஆயிடுச்சு. அதை நினச்சி ஹாப்பி ஆகிட்டு தான் நான் பண்ணிட்டுருக்கேன். உன்னை நான் எப்பயுமே லவ்வே பண்ணது கிடையாதுன்னு சொன்னதும் அப்புறம் ஏன் நீ என்னை காப்பாற்றணுன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு உன்னை காப்பாற்றும் போது ஏதோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு எனக்கு வந்துட்டு அதனால் பிரோஜனம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நீ வந்துட்டு இப்படி பூவராக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் சரி இருந்துட்டு போதுன்னு தான் கூட வச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவள் வந்து சொல்கிறா இவ்வளோ வந்துட்டு எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்கன்னு சொல்லும்போது இவ எனக்கு எவ்வளோ பெரிய கார் கொடுத்துருக்கா தெரியுமான்னு சொன்னதும் இது வந்துட்டு வில்லா உங்களுக்காக நான் வாங்கினதுன்னு சொல்லிட்டு அப்பயுமே இந்த இடியட் வந்து அந்த கீயை கொடுத்ததும் இந்த கீயை தூக்கிட்டு வந்துட்டு நீ என்கிட்ட போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தூக்கி எரிஞ்சிடுறான். அந்த ஜி நீ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத. உனக்கு என்ன காசு தானே வேணும்? இதில் காலில் காசு இருக்குது எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே தூக்கி எறிஞ்சதும் என்ன வந்துட்டு உனக்கு கிடைக்கணுமோ கிடச்சிருச்சு இல்லை வந்துட்டு வெளியே கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்போ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் வந்துட்டு பொறுமையாக இருந்துட்டுருக்கேன். என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது. நீ இந்த பொசிஷனில் இருக்கேன்னா அதுக்கு நான் தான் காரணம். நான் நினச்சேன்னா ஒரு செகண்டில் நீ திரும்ப தெருவுக்கு வந்துடுவ அப்படின்றத சொன்னதுமே அப்போ ஓ மனசில் என்ன நீ பெரிய பணக்காரி நினச்சிட்டு இருக்கியா? இந்த பொண்ணு யார் தெரியுமா? மிஸ்டர் லீயோட பொண்ணு. இவன் நினச்சானா உன்னை என்ன பண்ணுவா தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு ஜாப் கிடச்சிருக்குன்னா பெரிய வந்துட்டு ஒரு பர்சனோட தான் காரணம். இவ்வளோ வந்து அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொல்லிட்டு கார்ட்ஸை கூப்பிடும்போது அப்போ அவங்க பிரதருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே போயிட்டு அடிக்கணும்னு சொல்கிறான். அவங்க பெரிய பிரதர் நீ வெயிட் பண்ணு நம்மளோட தம்பி வந்துக்கிறட்டுன்னு சொல்லும்போது அப்போ அவங்க கையில் இருக்க அந்த பர்த் மார்க் எல்லாமே வந்துட்டு மின்ன ஆரம்பிக்குது. பார்த்தா அவங்க சோல்ஜர் அந்த பிரதருமே அங்கே வந்து விடுறான். வேமா அந்த சிங்கர் வந்துட்டு நீ என்ன நல்லா தானே சிஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. யார் நீங்களான்னு சொல்லும்போது அவங்க 4 பேருமே கையை காமிக்கிறாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு 4 பேரோட அந்த பர்த் மார்க்கு சேரும் போது ஒரு ஒளி மாதிரி அங்கே வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசில் நடந்த எல்லாமே ஞாபகம் வந்துடுது. அப்படின்னா உண்மையிலே நீங்கள் தான் என்னோட பிரதர்ஸ் அப்படின்ற சொன்னதும் நல்ல வேளை உனக்கு வந்துட்டு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அந்த ஷென்னுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. உடனே வந்துட்டு ட்ராமா பண்ணுறான் நம்ம பேசிக்கலான்னு சொன்னதும் அவங்க பிரதர் போட்டு அடி வெளுத்து விட்டான். இவங்க அந்த கையை ஒன்றா வச்சதில் ஒளி அங்கே வெளியே தெரியுது. ஸோ அதை எல்லாமே அங்கே ஒரு 2 பர்சன்ஸ் பார்த்துட்டு கான்ட்ராக்ட் வந்து அந்த ஷென்னுக்கு கிடச்சிருச்சுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் என்னை யாராலையும் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காரு. அப்போ அவங்க கார்ட்ஸ் வந்துடுறாங்க. உங்கள் பொண்ணுக்கு இப்போ ஆபத்தில் இருக்காங்க அப்படின்ற சொன்னதும் என் பொண்ணு மேலே யார் கையை வச்சதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயினோட பெரிய பிரதர் எவ்வளோ தைரியம் தான் என்னோட சிஸ்டர் நீ வந்துட்டு அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போ அங்கே அவள் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு அறை விழுந்துருது. அப்போ அவங்க அம்மாவுமே தேவையில்லாமல் பேசுனதும் அவங்க அம்மாவுக்குமே அடி விழுந்துருது. என்ன தைரியம் தான் என் மேலே கையை வைப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி கத்திட்டு இருக்காங்க. அப்போ அவள் பார்த்தா நீங்கள் வந்துட்டு என்ன உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க இவளுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக வந்து கத்திட்டு இருக்கா. ஆனால் மனசுலேயே ஒரு பக்கம் பயமாக இருக்குது. இவங்க கோ ஃபேமிலியாக இருந்தால் என்ன இவனுக்கு வந்துட்டு பின்னாடி இருக்க ஆள் வந்துட்டு ரொம்ப
ரொம்ப பெரிய ஆள், என்னடாப்பா அந்த லெவலுக்கு பணக்காரன் இல்லைனாலும் இவருக்கு பின்னாடி இருக்க ஆள் வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அவ மனசில் அங்கே வந்துட்டு தோணிட்டுருக்கு. இவனுக்கு ரொம்ப பயமாயிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே சாரி கேட்குறான். ஆனால் இவனை வந்துட்டு அடித்து வெளியேற்றி விடுங்க, இவன் மூஞ்சி கட்ட கேட்டுக்கு சாரி தான் கேடான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லும்போது அப்போ அவங்க லீவ் வந்துடுறாரு. யாருக்கு தைரியம் இருக்குது என் பொண்ணு மேலே கையை வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினோட பிரதர், இதுக்கப்புறம் இவன் கூட யாராச்சும் கோஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே எனக்கு எதிரி தான், இவன் வந்துட்டு தெருவில் தான் சுற்றணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அந்த லீ இவங்க ஒன்றும் கோ ஃபேமிலியை சேர்ந்தவங்களே கிடையாது, சும்மா வந்துட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் திரும்ப அந்த லேடி அங்கே ஓவராக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா, என் பையனை வந்துட்டு பிடவே மாட்டியா, அவனுக்காக தான் நீ இப்படி காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமங்க பேசிட்டு இதில் வந்துட்டு காலில் காசு இருக்குது 20,000, உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ காசை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, பேசாமல் வந்துட்டு காசு எடுத்துட்டு இங்கேருந்து போங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் அவங்க ஃபேமிலியுமே அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த லேடி பேச பேச அவங்க பிரதர்ஸ்கிட்ட மாற்றி மாற்றி அங்கே அடி வாங்கிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினோட பிரதர்ஸோட அந்த அசிஸ்டன்ட் வந்து அந்த பர்சனை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். அறிவு இருக்கா இல்லையா மிஸ்டர் கோ ஃபேமிலியோடவே நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் சண்டை இழுத்துட்டு இருப்பீங்களான்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. கடவுளை இவன் யாரும் தெரியாமல் நம்ம இப்படிலாம் பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க பிரதர்ஸ் அவளுக்காக கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்து அங்கே கொடுத்துட்ருக்கோமே அவங்க தேர்ட் பிரதர், நீங்கள் வந்துட்டு 2 பேர் சேர்ந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, இப்போ நான் என்னத்தை கொடுக்குறது என் சிஸ்டருக்கு, சரி ஓகே நான் வந்துட்டு எவ்வளோ ஃபேமஸான சிங்கர், நான் வந்து ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறேன், என்னோட ஃபேன்ஸ்க்குலாம் வந்துட்டு ஆட்டோகிராஃபர் வந்து கோடிக்கணக்குக்கு சமம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. இவன் பண்ண பாவத்துக்கு இவனுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதுமே அந்த ஷென் ரொம்ப பயந்து போயிட்டு, நான் வந்துட்டு உன்னோட ஃபியான்ஸே இல்லையா, நம்மளாம் ஒரே ஃபேமிலி இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணுறான். ஓ நீ ஒரே ஃபேமிலியா, காசு இல்லைன்னு தெரிஞ்சதுமே என்னை எவ்வளோ சீப்பாக நீ நடத்தின, உடனே இப்போ பணக்காரின்னு சொன்னதும் பின்னாடி வந்துட்டுருக்கியா, எல்லாம் மன்னிப்பே கிடையாது, நீ பண்ண பாவத்துக்கு நீ கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்துட்டு அவள் நீ என்ன வந்துட்டு அவ கூட வந்து சேர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா. அவங்க அப்பாட்டா ப்ளீஸ்ப்பா நீங்கள் வந்துட்டு என்னை காப்பாற்றுங்க, அந்த பெரிய பர்சன் யாரும் நீங்கள் வர வச்சு என்னை வந்து காப்பாற்றுங்க, இவங்க என்னை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆள் வந்துட்டு ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி பண்ணுறாரு. பார்த்தாங்க நிறைய கார்ட்ஸ் எல்லாம் வந்து நிற்கவுமே எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிட்டுருக்கு, யார் இவங்ககிட்ட வந்து தேவையில்லாமல் சண்டை இழுக்கிறது அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே பார்த்தா திரும்ப வந்துட்டு தலக்கணமாகி போயிடுது அந்த ஷென்னுக்கும் அவங்க அம்மாவுக்கும். இப்போ வந்துட்டு உங்களுக்கெல்லாம் நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவோட பிரதர் அங்கே சோல்ஜருக்குமே நல்லா ஃபைட் தெரியும் போல், அவனுமே அங்கே வந்து ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பெரிய ஃபைட்டாக போயிட்டுருக்கும் போதே அவன் பார்த்தா அங்கே வந்துட்டு பிளட் வாமிட் எடுத்துடுறான். என்னென்னு பார்த்தா இவன் வந்து அவன் உடம்புக்குள்ளே வந்து மேஜிக் மூலமாக விஷத்தை வந்து செலுத்திட்டான் போல், இவனை வந்துட்டு யாரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவங்க ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. அவள் உன் மனசில் என்ன நினைப்பு, நீ வந்துட்டு இந்த கோ ஃபேமிலியோட பொண்ணு நினச்சிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கியா, நீ வந்துட்டு அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லும்போது இப்போ நம்ம ஹீரோயின் பெரிய பில்லராக எடுத்து அவனை அடி வெளுத்து விட்டா. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயினுக்குள்ளே இவ்வளோ பவர் இருக்கதே இவங்களுக்கு இத்தனை நாளாக தெரியாது போல். வந்துட்டு இப்போ என்ன அடிச்சிட்டேன்னா உன்னோட பிரதரை காப்பாற்றிடுவியா, அதுக்கு வந்துட்டு எங்கள் மாஸ்டர் பண்ண அந்த மெடிசன் தான் கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும், ஆனால் வந்துட்டு அந்த மெடிசன் உனக்கு எப்படி தெரியும், நாங்கள் சொன்னால் தானே தெரியும்னு சொன்னதும் இப்போ வரைக்கும் உனக்கு நான் யாருன்னு தெரியலையா, நான் தான் உன்னோட அந்த மாஸ்டர் அப்படின்ற சொன்னதும் அவனால் அதை நம்பிக்கையே வரமாட்டுது. என்ன வந்துட்டு ப்ராடு பேசிகிட்டு இருக்க, ஆள் இல்லைன்னா நீ உடனே மாஸ்டர் ஆயிடுவியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை இன்னுமே இன்சல்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் நீ அப்போ அந்த மெடிசனை கொடுக்க மாட்டேன், சரி என்னோட அசிஸ்டன்ட் எல்லாருமே அந்த மெடிசனை இப்போ கொண்டு வந்துடுவாங்க, நான் வந்துட்டு இப்போ செய்ய கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே பட்டாசு மாதிரி ஏதோ வெடிக்க வைக்கிறா. அதை வெடிச்ச சவுண்டு கேட்டதுமே இப்போ பாரு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பார்த்தா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. மனசில் வந்துட்டு பெரிய இவன் நினைப்பு அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஷென்மே அவளுக்கு ஜால்ரா அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான். உன் நிலைமை இப்போ என்ன ஆக போகுது பாரு அப்படின்ற சொல்லிட்டு பார்த்தா அங்கே நிறைய கார்ட்ஸ் அங்கே வந்துட்டு அந்த மெடிசன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. யார் வந்துட்டு போய் சொல்கிறாங்க யார் உண்மைன்றதே புரிய மாட்டுது. இப்போ யார் வந்துட்டு எங்களுக்கு இங்கே செய்ய கொடுத்து வர வச்சது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது அந்த லீ அவங்க பொண்ணுகிட்ட இப்போ வரைக்கும் அந்த மாஸ்டர் யாருன்னே பார்த்தது இல்லை போல, ஸோ நீ வந்துட்டு உடனே ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணு, நீ தான் அந்த மாஸ்டர்ன்ற மாதிரி நடி அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஐடியா கொடுத்ததுமே அவளுமே அங்கே ரெடி ஆகிடுற ஆக்டிங் பண்ணுறதுக்காக. உடனே அவளும் அங்கே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் தான் உங்களோட மாஸ்டர், நான் சொல்கிறத கேட்டு இவங்க எல்லாத்தையுமே இப்போ வந்துட்டு ஒரு வழி பண்ணி விடுங்க அப்படின்ற சொன்னதும் அவங்களும் இப்போ வரைக்கும் மாஸ்டரை பார்த்தது இல்லைன்னா வாசி உடனே அங்கே வந்துட்டு அவங்க முன்னாடி அங்கே மண்டி போட்டு அங்கே வந்துட்டு மாஸ்டர்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் உங்களுக்கு என்ன தெரியுமா இவ தான் உங்கள் மாஸ்டர் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அப்போ அங்கே வந்துட்டு அவங்களுக்கே டவுட் ஆகிடுது. சரி ஓகே நீங்கள் எங்கள் மாஸ்டர்னா நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிங்க அப்படின்ற சொன்னதும் இவ வந்துட்டு சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் என் மேலே டவுட் படுவீங்களான்னு சொன்னதுமே சரி ஓகே நான் வந்துட்டு பேசாமல் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், அந்த லாக்கரில் வந்துட்டு
வந்துட்டு சில பொருளெல்லாம் உள்ளே வச்சுருக்கோம்ல, அது வந்துட்டு அது என்னன்னு சொல்லிட்டு முதல் லாக்கரை ஓப்பன் பண்ணி நீ காமின்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அங்கே இருக்க எல்லாருமே ஏன் பயந்துட்டுருக்கா, ஒருவேளை பொய் சொல்லிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது எனக்கு என்ன இதில் பயம் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ஓப்பன் ஆயிடுச்சுன்னா தப்பிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோடை போட்டு பார்க்குறா. பார்த்தா மிஸ்டேக் ஆயிடுது. அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி அங்கே அந்த மெடிசன் எடுத்து அவங்க பிரதருக்குமே கொடுத்து அங்கே காப்பாற்றிடுறா. அப்பயுமே அவள் வந்துட்டு இவ தேவையில்லாமல் வந்துட்டு பொய் சொல்லிட்டு இருக்கா, எதையோ வந்து போட்டுட்டா வந்துட்டு இவ மாஸ்டர் ஆயிடுவாளான்னு சொன்னதும் சரி ஓகே இன்னொரு பாக்ஸில் வந்துட்டு அங்கே சில முக்கியமான திங்ஸ் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு நீ வந்து கரெக்டாக இப்போ வந்து கெஸ் பண்ணுன்னு சொன்னதுமே இதில் என்ன இருக்குது, இவ்வளோ வந்துட்டு சேஃப்டியாக வச்சுருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ஜுவல்லரி தான் அப்படின்ற சொன்னதுமே அது தப்பு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ஒரு கண்ணாடியில் வந்துட்டு ஒரு சின்ன வளைய மாதிரி இருக்குது. பார்த்தா இந்த ஷேன் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண அந்த ரிங் தான் போல். அதை அவன்கிட்ட காமிச்சிட்டு நீ வந்துட்டு என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தின இல்லை, ஆனால் வந்துட்டு இப்போ பார்த்தே இல்லை, ஆனால் நீ வந்துட்டு எவ்வளோ ஃப்ராடாக இருக்க எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சின்னு சொல்லிட்டு அதை தூக்கி அங்கே எரிஞ்சிடுறா. அப்போ அந்த ஷெனுக்குமே புரிஞ்சுக்குது. அப்படின்னா இவளால் தான் நம்ம இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கோமா, இவ தான் அந்த மாஸ்டர் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவங்ககிட்ட அங்கே வந்து சாரி கேட்டுட்ருக்கான். எவ்வளோ தூரத்துக்கு நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தோம், ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, இவளால் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அரைஞ்சிட்டு அவள் கையில் அந்த ரிங்கையுமே பிடுங்கி நம்ம ஹீரோயின் டைம் எங்கே ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. நீ இந்த இடியட் மாதிரி என்னை வந்து நம்ப வைக்கிறதுக்கு 3 டேஸ்க்கு முன்னாடி நீ சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன், ஆனால் நீ இப்போ சொல்கிறத நான் கண்டிப்பாக நம்பவே மாட்டேன், இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிச்சிடாதான்னு சொல்லும்போது அவங்க பிரதர்ஸுமே அங்கே சொல்கிறாங்க, உண்மையிலேயே வந்துட்டு என் சிஸ்டர் இப்போ பணக்காரின்னு தெரிஞ்சுட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கியா, உன்னை மாதிரி ஆளெல்லாம் கண்டால் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற சொல்கிறாங்க. அவங்க அம்மா நீ என்னோட ஆசையான மருமகள் இல்லையா, எவ்வளோ தூரத்துக்கு என் பையனுக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்ற சொல்லிட்டாங்க ட்ராமா பண்ணிட்டு பேசும்போது. அப்போ பார்த்தா அங்கே வந்துட்டு அவ்வளோதான், அங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. தேவையில்லாமல் நீங்கள் இப்படி வந்து ஐஸ் வச்சு பேசுகிற பேரையெல்லாம் வைக்காதீங்க, நீங்கள் வந்துட்டு எப்பேற்பட்ட ஆளுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டதுமே அவ்வளோதான், அந்த லேடி சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. வந்துட்டு திரும்ப ஹீரோயினை பற்றி உள்டாவாக பேசினதுமே சேர்ந்து பயங்கரமாக அறிவிட்டுறா. இத்தனை நாளாக அந்த லேடி எவ்வளோ தூரத்துக்கு அடித்தாங்களோ அந்த அடிபுறம் அன்றைக்கி ஒரே நாளில் அவங்களுக்கு விழுந்துருது. எவ்வளோ தைரியம் தான் நீ என் மேலே கையை வைப்ப அப்படின்ற சொன்னதும் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, அடித்து வெளியே வேட்டி விடுங்க, இவங்களுக்கு இது முடிக்க என்னால் என்னென்ன கிடச்சிச்சோ எல்லாத்தையுமே நான் திரும்ப எடுத்துக்கிறேன், இவங்கள வந்துட்டு எப்படி இருந்தாங்களோ பழைய நிலைமைக்கு கொண்டு வாங்க அப்படின்ற சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த ஜியோட ஃபேமிலியுமே அவங்க பிரதர்ஸுமே பண்ண சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அந்த அசிஸ்டண்ட்டை இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து பார்த்து நடந்துக்கிறணும், தேவையில்லாமல் யாராச்சும் வந்துட்டு ஏதாச்சும் சொன்னால் நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களையுமே அங்கேருந்து அனுப்பி வச்சா. இவங்கள பார்த்தா ரொம்ப அங்கே பூவராக போயிடுறாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, உண்மையான மாஸ்டர் அவள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்தாலும் இன்னமே அந்த பொய்யை நம்பிட்டு அவங்க பொண்ணுட்டா அவள் இப்படி நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றி நம்மளை இப்படி பிச்சைக்காரவங்களாக்கிட்டா, கண்டிப்பாக நம்ம அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணும்போது இவங்க நிலைமையும் சேமாக தானே இருக்குது. ஸோ 4 பேருமே சேர்ந்து அவங்கள ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க பிரதர்ஸ் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து நாங்கள் தேடாத இடம் கிடையாது, ஃபைனலாக உன்னை கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய பார்ட்டியாக நாங்கள் வச்சு நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம், நீ தான் என்னோட சிஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நீ கண்டிப்பாக வந்துட்டு ஒத்துக்கணும் அதுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே வந்துட்டு இதெல்லாம் வேணாம் பிரதர், நான் வந்துட்டு ஆஃபீஸில் போய் கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்ணுறேனே, நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன்னு சொன்னதும் அங்கே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா அங்கே கார்ட்ஸ் எல்லாருமே வண்டியில் வந்து பின்னாடி சுற்றி வந்துட்டு இருக்கோம். இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது, எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு அவங்க சிஸ்டர் இன்னைக்கு வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சியும் அந்த சென்மே சேர்ந்து அங்கே வந்துடுறாங்க. அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் ஸ்கூட்டியில் வரவும் இவங்க பந்தா வந்து இறங்குறத பார்த்துட்டு இதான் மிஸ்டர் கு, அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர்ஸ் சொல்லி நிறைஞ்சிட்டு அங்கே மரியாதை கொடுத்து அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவங்களுமே நல்ல மரியாதை கிடைக்கிது, இதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு அவங்களுமே அதே மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே சிரிச்சதுமே அந்த லேடி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன தேவையில்லாமல் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்க, நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, போய் டாய்லெட் எல்லாமே க்ளீன் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு என்ன நடக்கும், எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை வந்துட்டு பணக்காரவங்க நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் உன்னோட ஃபேமிலிக்கு வந்துட்டு எங்களை கூட்டிகிட்டு போய் நாங்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய வீடுன்னு தான் பார்க்கணும்னு சொன்னதும் அவள் உடனே சீனை போட்டுட்டு நான் இப்போ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த சென்னையுமே கூட கூட்டிகிட்டு அங்கே போயிட்டுருக்கா. எப்படி கதவை ஓப்பன் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா ஹீரோயின். பார்த்தா அவள் ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணி போனதுமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த ஷென்னோட அம்மா அங்கே நிறைய ஒர்க் பண்ணுறாங்க போல். அந்த லேடி வந்து சொல்லி தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக அவங்களுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணுறா. உள்ளே போய் எங்கள் வீட்டை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, இதே மாதிரி எத்தனை வீடு இருக்குன்னுலாம் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு
பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஜுவல்லரிஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றத சொன்னதும், இது எல்லாமே எங்கள் பிரதர்ஸ் தான் எனக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து வாய்க்கு வந்தபடி அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப பொறுமையாக தான் இருந்துச்சுக்கா. நான் இப்போ உங்களுக்கு யாருன்னு காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போயிட்டு அந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே அங்கே போட்டுட்டு வந்து நின்னதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. இந்த வேலைக்காரியை எப்படி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினவே இன்சல்ட் பண்ணும்போது அந்த ஷென்னோட அம்மா இவ காசுக்காக இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அப்போ அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு ஹீரோயின் கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியுமே திருந்திருக்கீங்களா, என்ன வந்துட்டு ஜென்மங்க நீங்கள், உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினோட பிரதர்ஸ் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததுமே இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. எவ்வளோ தைரியம் தான் என்னோட சிஸ்டர்னு சொல்லிட்டு போய் சொல்லி நீங்கள் ஏமாற்றிட்டு இருப்ப, கண்டிப்பாக அவங்க யாருக்குமே இங்கே ஜாப் கிடையாது, நீங்கள் வந்துட்டு ஏழை விட்டு போகணுன்னா நீங்கள் வந்துட்டு புள்ளி பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கூண்டோட அங்கே வேலையை விட்டுமே தூக்கிடுறாங்க. ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் நீ வந்துட்டு நாங்கள் பெரிய பார்ட்டி வச்சு நீ தான் எங்கள் சிஸ்டர்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம், கண்டிப்பாக நீ வந்துட்டு ஒத்துக்கிறணும், இன்னுமே வந்துட்டு ஜாப் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க அசிஸ்டன்ட் வர்றாரு. இதுக்கப்புறம் நீங்கள் தான் அந்த எல்லாத்தையுமே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஆர்டர் கொடுக்குறா. அவங்க இன்னொருத்தையே காமிக்கிறாங்க. அவளோட நேம் வந்து இல்லையா, அவையும் நான் தான் அந்த மாஸ்டர்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இருக்கா. அவள் வேற வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்கா. நம்ம ஹீரோயின் இருக்கிற பிரச்சனை பார்த்தாதா அப்படின்ற சொல்லிட்டு தான் அந்த உண்மையான மாஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க எல்லாமே வச்சு அங்கே ப்ரூவ் பண்ணதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அவள் வந்து காலை பிடிச்சவங்க மன்னிப்பு கேட்டுட்ருக்கா. இந்த மாதிரி எத்தனை பேர் தான் கிளம்புவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்னோட பிரதர்ஸை காப்பாற்றுறதுக்காக எப்பயுமே நான் இருக்கேன், என்ன காப்பாற்றுறதுக்காக அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களை யாராலையுமே பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். இப்படியே ஃபைனலாக பிரதர் சிஸ்டருமே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.